பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் இலா ஆখির ஆயா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஅமாலி அதுவமுஹா வ இன் கல்ல அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் சம்ஸில் அம்பியாயி வ குதுபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீயுல் யௌமல் கியாமதி அல்லாஹு யாகாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள், குறிப்பாக அல்லாஹுடைய கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை இந்த உலகத்திலும் எங்களுக்கு நிரப்பமாக தந்து நாளை மறு உலகிலே உன்னுடைய பேரருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்கள் மன உளைச்சல் இத்தனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து, குறிப்பாக மருத்துவமனை கஷ்டம் மருத்துவமனை வேதனை செலவுகளிலிருந்தும் எங்களை மட்டுமல்ல மனித சமுதாயத்தினர்கள் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே, உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே எங்களுடைய கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கிடுவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். பொருளாதார ரீதியாக கடமைகள், உடல் ரீதியான கடமைகளை எல்லாம் இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றினால் மட்டும் போதாது. இறைவன் நிறைவேற்றிய பிறகு அந்த கடமைகளை ஏன் நான் நிறைவேற்ற சொன்னேன், அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்கள் பெற வேண்டிய அந்த படிப்பினைகள், அந்த பண்புகள், அந்த குணங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறதா என்று இறைவன் சொல்லுகின்றார். எப்படி என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அதில் நாம் பார்க்கின்ற பொழுது ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு பார்க்கின்ற பொழுது பல லட்சங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக 1 மாத காலமோ அல்லது 40 நாளோ அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுகிறது. ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது அதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றியவர்களே, அதாவது சிறந்தவர்கள்
உயர்ந்தவர்கள் என்று இறைவன் சொல்லுவது கிடையாது. எப்பொழுது அந்த ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றிய பிறகு அவர்களிடத்தில் சில பண்புகள் வந்தது என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ்ஜு சிறந்த ஹஜ்ஜு. எப்படி? பல லட்சங்கள் செலவு பண்ணலாம், ஆனால் செலவு செய்த பிறகு அவர்களிடத்தில் என்ன வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அதாவது தக்குவா, அந்த ஹஜ்ஜி என்பதை அவர்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் அவர்களிடத்தில் வர வேண்டியது அந்த தக்குவா. ஹைர ஜாதி தக்குவா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப ஹஜ்ஜி என்பதை கடமையை நிறைவேற்றிவிட்டு உங்களுடைய உள்ளத்திலே உங்களிடத்தில் அந்த தக்குவா என்ற அந்த பண்பு அந்த குணம் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அப்படி அந்த தக்குவா உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் பல லட்சங்கள் நீங்கள் செலவு செய்து ஒன்று ஃபாய்தா இல்லை. அதற்காக நீங்கள் மெனக்கிட்ட அந்த நாட்களும் உங்களுக்கு ஃபாய்தா கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது குர்பானி என்ற கடமையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். எப்படி? அதாவது இந்த ஊரிலேயே யாருமே குர்பானி கொடுத்திருக்க கூடாது, அவ்வளவு பெரிய கெடாயை நான் கொடுக்குகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இறைவன் யாரை பாராட்டுகிறான், யாருடைய குர்பானியை பாராட்டுகிறான், யாருடைய குர்பானி சிறந்த குர்பானி என்று சொல்கிறான் சொன்னால், யார் குர்பானி இடத்திலே குர்பானி கொடுப்பதன் மூலமாக அதாவது அவர்களுக்கு தக்குவா வருதோ, லை எனாலல்லாக லுகுமுகா வலாக்கி எனாலுகு தக்குவா, அந்த குர்பானி பெரிய கடாயோ சின்ன கடாயோ இறைவன் பார்ப்பது கிடையாது. இறைவன் அந்த குர்பானியின் மூலமாக அந்த கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் தக்குவா வந்திருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதே போல பார்க்கின்ற பொழுது அந்த வரிசைகளில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1 மாத காலமாக நோன்பு நோட்டீர்கள், இரவு நேரத்திலே தொழுகையை நிலைநாட்டினீர்கள், பகலிலே உண்ணாமல் பருகாமல் இறைவனுக்காக தாகித்திருந்தீர்கள். இப்படி தாகித்திருந்தவர்களில் எல்லோருமே சிறந்தவர்களா? இறைவன் சொல்லவில்லை. நோன்பு வைத்த அத்தனை பேர்களையும் சிறந்தவர்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. பகலிலே உண்ணாமல் பருகாமல் இருந்த அத்தனை பேர்களையும் சிறந்தவர்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. இரவு நேரத்தில் நீங்கள் இறைவனுக்காக தூக்கத்தை விட்டு, துக்கத்தை விட்டு, கஷ்டத்தை விட்டு, சிரமத்தை விட்டு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டிருக்கலாம். ஆனால் இவர்களை பார்த்து இறைவன் சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை. யாரை சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அதாவது லஅல்லக்கும் தத்தகூன், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அந்த நோன்பை பற்றி சொல்லி கடைசியில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், யார் 1 மாத காலமாக நோன்பு நோற்று அவர்கள் அல்லக்கும் தத்தக்கும் தக்குவா உள்ளவர்களாக மாறினார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் சிறந்தவர்கள். சும்மா 1 மாத காலமாக பசியும் பட்டினியாக இருந்தா நீங்க சிறந்தவங்க உயர்ந்தவங்க நினைக்காதீங்க. அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நோன்பு மூலமாக அல்லக்கும் தத்தக்கும் தக்குவா என்ற அந்த குணம், அந்த பண்பு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் தக்குவா, அந்த இறையச்சம் ஒரு மனிதர்களிடத்தில் வந்து விட்டால் அவன் இறைவனுடைய தொடர்பிலேயே இருப்பான், இறைவனுடைய கடமையை சரியாக நிறைவேற்றி கொண்டே இருப்பான். அப்ப இறைவனுடைய தொடர்பை விட்டு அவன் அதாவது அகன்று போக மாட்டான், தூரமாகி விட மாட்டான். அப்ப அவனுக்கு தக்குவா என்பது வந்து விட்டால் அவன் இறை தொடர்பிலேயே இறை நெருக்கத்திலேயே இருப்பான் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம பார்க்குகின்ற பொழுது அந்த தக்குவா என்பது இப்போ 1 மாத காலமாக நாம் நோன்பு நோற்றோம், நம்மிடத்தில் அந்த தக்குவா என்ற அந்த குணம் வந்திருக்கிறதா, அந்த பண்பு வந்திருக்கிறதா என்பதை நாம் ஏறிட்டு பார்க்க வேண்டும். நாம் பார்க்க வேண்டும். ஏதோ 1 மாத காலம் நோன்பு நோற்றா முடிஞ்சு போச்சு, ரமலான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இடத்திலே இருந்த தக்குவாவுடைய எதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி இருக்கிறது நம்முடைய இடத்தில் தக்குவா, இறையச்சம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் தக்குவா தான் அந்த இறையச்சம் வந்து விட்டால் ஒரு மனிதனை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இந்த உள்ளம் படபடபட என்று அடித்துக் கொண்டே இருக்கும். யாருக்கு? சாதாரணவர்களுக்கு, தக்குவா இல்லாதவர்களுக்கு அல்ல. தக்குவா இல்லாதவர்களுக்கு எல்லா நேரமும் சமமாகத்தான் இருக்கும். ஆனால் தக்குவா உள்ளவர்களுக்கு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட்டது மார்க்கெட்ல இருக்கா அல்லது வியாபாரம் செய்து கொண்டு இருக்கா, மனம் படபடபடன்னு அடிக்கும். நேரம் ஆயிட்டா இமாம் ஜமாத்து போயிருமே, அதிகமான நன்மையை இழந்து விடுவோமே. ஆனால் சாதாரணவங்களுக்கு, தக்குவா இல்லாதவர்களுக்கு வராது. பரவாயில்லை,
நம்ம ஒரு இடத்த வாழ்க்கையில் எத்தனையோ தொழுக போயிருக்குது, அத்தோடு இது, இத்தோடு அத்தோ அது அப்படின்னு என்ன செய்வா சாதாரண நினைத்து. ஆனால் தக்குவா உள்ளவன் விடவே மாட்டான். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சிரமப்பட்டாவது ஏனென்று சொன்னால் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் கூடுதலான நன்மை, அந்த நன்மையை நாம் இழந்து விடக்கூடாது என்று மனம் விடாது. மனம் அவனை எப்படியாவது படபட என்று அடித்து இமாம் ஜமாத்துக்கு அனுப்பிவிடும். இதுதான் தக்குவா. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த தக்குவா என்பது என்ன செய்ய வர வேண்டும் என்று சொன்னால், வந்துவிட்டால் இறைவனுடைய தொடர்போடு இருப்போம். எப்படி என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தை கேள்வி கேட்பார்கள். இன்னைக்கு நாம பார்க்கின்ற பொழுது கேள்விகள் நமக்கு பலவிதமான கேள்விகள் வரும். ஆனால் சஹாபாக்கள் பெருமக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதிகமாக நீங்க பாருங்க, குர்ஆன்ல பார்த்தாலும் சரி ஹதீஸில் பார்த்தாலும் சரி, அவங்களுடைய கேள்வி உலக சம்பந்தமாக அதிகமாக இருக்காது. எப்படி விவசாயம் பெருகுவதற்கு என்ன வழி அதிகமாக கேட்க மாட்டாங்க. பொருளாதாரம் மேலும் மேலும் பெறுவதற்கு என்ன வழி அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் அதிகமாக கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால், மறு உலகத்தை சம்பந்தமாக அதிகமாக கேட்பாங்க. ஏன்? அந்த உலகம்தான் நிரந்தரமான உலகம், இது தற்காலிகமான உலகம், கேரண்டி இல்லாத உலகம். யாருக்கு எதுவுமே கேரண்டி கிடையாது, மூச்சு விடுவதற்கு கூட கேரண்டி கிடையாது. அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது சிறு வயது, அதாவது வாலிப வயது, வயோதிக, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். ஆகையினால் சஹாபா பெருமக்களுக்கு அதிகமாக உலக சம்பந்தமாகவே கேள்வி வராது. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஹப்பு இலல்லாஹி அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான அமல் எது? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ரொம்ப அமல் அது எது? எந்த அமலை இறைவன் செய்தா ரொம்ப நேசிப்பா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், சொல்லி தாருங்கள் அப்படின்னு சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க. அப்ப அண்ணல பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு சொல்றாங்க, அஹப்புல் இலல்லாஹி அதுவும் முக, அதாவது தோழர்களே, அதாவது இறைவனிடத்தில் எந்த அமல் செஞ்சாலும் அதுவும் நிரந்தரமாக செய்யுங்கள். எப்படிங்க? ஒரு மாத காலமாக ஒரு அமல் செஞ்சுட்டு அதை அப்படியே என்ன செஞ்ச, அதாவது நம்ம பார்க்கின்ற பொழுது சில மேடைகளில் கூட்டத்துக்காக போவாங்க, அதாவது போய் அதாவது பேச்சை கேட்டுட்டு கர்ச்சீப்பை உதறது மாதிரி அப்படி உதறிட்டு போயிடுவான். அப்ப என்ன நடந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு. அப்ப அதே போல ஒரு மாத காலமாக இரவு பகலெல்லாம் என்ன அமல் செஞ்சு விட்டு முடிஞ்சு போச்சு, இனிமேல் அடுத்த ரமலான் வரட்டும் அப்படின்னு இருக்க மாட்டான். அதுவும் அதாவது ரமலானிலே எப்படி அவன் அமல் செஞ்சானோ, ரமலானில் செய்த அமல் யாருக்காக? அல்லாவுக்காக. அதே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மற்ற நாளில் செய்வான். அதுவும் நிரந்தரமாக செய்வான். சொல்லிவிட்டு என் கல்ல அவை குறைந்த அமல், அதாவது அமல் செய்யக்கூடிய அமல் குறைவான அமலாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வான். அப்படி யார் நிரந்தரமாக செய்கிறார்களோ அவர்களைத்தான் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். எப்படிங்க? அதாவது ஒரு நாளைக்கு, அதாவது இரவு முழுக்க, அதாவது இரவு விடிய விடிய தொழுது போட்டு மறுநாள் ஃபஜ்ருக்கு தொழுக வரல, அல்லாஹ் அவங்களை நேசிக்கிறது கிடையாது. எப்படிங்க? நேசிப்பது கிடையாது. நீங்க எங்க வேண்டாலும் போய் கேளுங்க. அதாவது இரவு நேரத்தை முழுக்க முழுக்க அவங்க ஆட்டுக்கு அதாவது ஜெகஜோதிய நல்லா இருந்து போட்டு ஃபஜ்ர் தொழுகல, இவங்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. ஏன்? அல்லாஹ் சொல்றானே இரவு முழுக்க தொழுகணும்னு அவசியம் கிடையாது. 2 ரக்காத் நீ தொழுதாலும் நிரந்தரமாக தொழு, அதுதான் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்று அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும். ஏதோ நினைச்சா செய்தோ, அதை நினைச்சா நம்ம செய்யாமல் விட்டு விட்டோம் என்பது நமக்கு இல்ல என்று என்ன செய்யறா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை கேட்கிறாங்க. நாம அறிந்த செய்தி தான். என்ன கேட்கிறாங்க? பிலாலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய காலு நடையினுடைய ஓசையை சொர்க்கத்துல கேட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போக முன்னாடி சொர்க்கத்தினுடைய உங்களுடைய காலடி ஓசை முன்னாடி கேட்குது சொல்றாங்களே. இல்ல யானை வரும் முன் மணி ஓசையை முன்னாடி எப்படி சொல்றாங்களே, அதே போல நான் சொர்க்கத்துக்கு காலடித்து உள்ள நுழையிறப்ப ஒரு ஓசை வருது. அது எந்த யாருடைய நடை, யாருடைய ஓசை அப்படின்னு கேட்டா பார்த்தா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க உங்களுடைய நடை தான். அப்படி என்ன பிரத்தியமான அமல் செய்றீங்க? நாயகமே உங்களுக்கு தெரியாதா? சதாவும் உங்களோட தான் இருக்கான்.
எப்படிங்க? சதா உங்களோட தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியாது நான் என்ன பிரத்யேகமான அமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கால் இப்படி இருக்கலாம், ஒரு கால் இப்படி இருக்கலாம். எப்படின்னு சொன்னால், நான் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்காக இருந்தாலும் சரி, தொழுகைக்காக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் தூங்குவதற்காக நான் ஆயத்தமானாலும் சரி, எப்பொழுதெல்லாம் ஒழு செய்கிறோனோ அப்பொழுதெல்லாம் தஹியத்துல் ஒழு 2 ரக்காயத்து விவரம் தெரிந்ததிலிருந்து செய்து கொண்டே வருகிறேன். பெரிய ஒரு பெரிய ஒரு பாரத்தை அவங்க சுமக்க சொல்லல, நான் பெரிய ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன், இறைவனுக்காக சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன், அதனுடைய எதிர்ப்பு அதனுடைய பிரதிபலிப்பு தான் சொர்க்க சொல்லல. என்ன சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா, நான் எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தஹியத் ஒழுவுக்காக வேண்டி இதுவரைக்கும் இன்ஷால்லா ஹயாத்து வரைக்கும் நான் தஹியத் ஒழு 2 ரக்காத் தொழுதுகிட்டே இருக்கிறேன். அப்ப அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ தாக்க பில் ஜன்னா, அதுதான் உங்களுடைய சொர்க்கத்துக்கு அழைத்து செஞ்சிருக்கு. அப்ப ஏதோ ஒழு செய்யறப்ப தஹியத் ஒழு ஏதோ நினைச்சா தொழுத 2 ரக்காத் கிடையாது. அப்ப செய்கின்ற பொழுது எந்த அமலை நீங்க செஞ்சாலும் அதுல நீங்க நிரந்தரமா செய்யுங்க. அந்த நிரந்தரமா செய்வதன் மூலமாக சொர்க்கம் மட்டுமல்ல, இறைவனுடைய அன்பு கிடைக்கும், இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார்கள். அது மட்டுமல்ல, நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? அதாவது வல்லதீன அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். இப்ப நீங்க பாத்தீங்களாக்க நல்லடியார்கள் யாரு? நீங்க நினைக்க நல்லடியார்னு வேற மாதிரி சில பேர் நினைச்சிடறாங்க. நல்லடியார்கள் சொன்னா அதாவது சில பேர்கள் கற்பனை பண்ணியிருக்காங்க, அவங்கதான் நல்லடியார்கள், இறைநேசர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அல்லாஹ் சொல்றா, வல்லதீனகும் அலா ஸலாத்தி தாயிமூன், யார் தொழுகையை நிரந்தரமாக தொழுகிறார்களோ அவங்க தான் நல்லடியார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. அதே போல அதாவது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிற, வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் யகீன், மரணிக்கின்ற வரை யார் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். வஅபுது ரப்பக, உங்களுடைய இரட்சகனை வணங்கிக் கொண்டே இருங்கள், ஹத்தா எதுவரை யஅத்தியக்கல் யகீன், மௌத்து வரும் வரை நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள். அது மட்டுமல்ல, பிறந்த குழந்தை பேசியதை இறைவன் குர்ஆன்ல சொல்றான். பிறந்த குழந்தை எப்படிங்க? பிறந்த குழந்தை பிறந்து 10 நாள் கூட ஆகல, பிறந்த குழந்தை என்ன செய்ய அன்னைக்கு பேசியத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த செய்தியே நமக்கு தெரியும், நீண்ட வரலாறு நமக்கு தேவையில்லை. அந்த பேசிய சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை பேசிய செய்தி ஒரு துணுக்கு. என்ன செய்தி? பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத்தி மாதும்து ஹய்யா. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத்தி மாதும்து ஹய்யா. அல்லாஹ் எனக்கு எப்படி ஏவி இருக்கிறான்? தொழுகையை கொண்டும் வஸ் ஸகாத்தி ஸகாத்து கொடுப்பதை கொண்டும் மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிலைநாட்ட சொல்லி அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். யார் சொல்றா? சிறு குழந்தையாக இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன தெரிகிறது? ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே இறைவனுடைய நெருக்கத்திற்கு உரித்தானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் இன்னொரு இடத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅப்பது அலல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். எப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னால், அலா நராக, நீங்கள் நல்ல நிலையில ஆரோக்கியமாக இருக்க நிலையில நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கினீர்கள் சொன்னால், அதாவது அல்லாஹ் தஆலா நீங்கள் அதாவது கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே, உங்களுக்கு சிரமமான நேரங்களிலே அல்லாஹ் உதவி செய்வான். எப்படி என்று சொன்னால், நாம பார்க்கின்ற பொழுது அதாவது ஒரு நம்முடைய உறவுக்காரோ அல்லது நண்பர்களோ அன்றாடம் நமக்கு டெலிபோன் போட்டு விசாரிக்கிறாங்க. எப்படி மாமா நல்லா இருக்கீங்களா, எப்படிங்க அண்ணன் நல்லா இருக்கீங்களா, டெய்லி டெலிபோன் போட்டு என்ன செய்யற ஒரு 2 வார்த்தை பேசுறாரு. ஆனா ஒரு நாளைக்கு அவங்க நமக்கு டெலிபோன் போடல, விசாரிக்கல. அப்ப நாம என்ன நினைப்போம்? அன்றாடு மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்களே நம்முடைய மருமக, நம்ம அக்கா பையன் போடுவாரு, காணாம இன்னைக்கு டெலிபோன் போடவே இல்லையே அப்படின்னு என்ன செஞ்சிரு நீங்க போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அதே போல நல்ல நிலையில இருக்கின்ற பொழுது இறைவனை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், வணங்கி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்தில் எப்படி உறவுக்காரங்க போன் போட்டு
போடலைன்னா நீங்க எப்படி போட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், துன்பப்படுகிற நேரத்தில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களை ஏறிட்டு பார்ப்பான். நம்மால அப்படி கிடையாது. எப்படின்னு சொன்னா, எந்த நேரத்தில் இறைவனை நினைப்ப நம்மால ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. டாக்டர் மருத்துவம் எல்லாம் என்ன சிகிச்சை நடந்துகிட்டே இருக்கும். மருத்துவர் சொல்லுவாருங்க, நீ அல்லாட்ட உங்க கடவுள் ஏதோ அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. எப்படிங்க? கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அப்படிம்பாங்க. இப்ப நம்மால என்ன செய்வா, அதாவது மற்ற நேரத்தில் அல்லாவுடைய ஞாபகம் வராது, அல்லாவுடைய சிந்தனை வராது, டாக்டர் கைவிட்டுருவாரு. உங்க கடவுள் இடத்துல இனிமேல் கடைசி நிலை அதுதான், கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கங்க அப்படின்பா. அப்ப போயிருந்தாலே என்ன செய்வாரு, 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இனிமேல் டாக்டர் கைவிட்டுட்டாரு, எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அப்ப அல்லாஹ் இழிச்சவனா? நான் கேட்கிறேன், அல்லாஹ் இழிச்சவனா? அந்த நேரத்தில் நீங்க 2 ரக்காத்து தொழுதால அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நிரந்தரமாக இறை தொடர்போடு இருக்க வேண்டும். ரமலான் மட்டும் எவனாச்சும் ஒரு மனிதன் அந்த இதை மட்டும் செய்து மற்ற மாதத்தில் விட்டார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய தொடர்பில் அவர்கள் இருக்கார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் அறிந்த செய்தி, நிறைய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லிறான். எப்படின்னு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள செய்தியை நாம் அறிந்திருக்க 2 நாள் ஞாபகத்திற்காக கொண்டு வருகிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கடல்ல மீன்ல இருக்கிறாங்க, மீனுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்க. அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்க. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னத மலக்குமார் என்ன சொன்னார் தெரியுங்களா? சௌத்து மரூஃப். என்ன சொல்றாங்க? இந்த குரல் கேட்கப்பட்ட குரலா இருக்க. நம்மள்ட்ட யாராவது டெலிபோன் போடுவாங்க, மாமா இல்லாட்டி அண்ணன் நான் யாருன்னு கண்டுபிடிங்க. டெலிபோன் போடுவாங்க, திடீர் ரொம்ப நாளைக்கு பின்னாடி போடுவாங்க, நான் யாருன்னு கண்டுபிடிங்க. அப்ப நம்ம யோசிப்போம், இந்த குரல் கேட்ட குரலா இருக்குது, சிந்தனைக்கு வராது, யாரு இவரா வராது. அப்ப அதே போல மலக்குமார்கள் மீன் வயிற்றில் என்று அழைக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் அழைக்கிறாங்க. அப்ப மலக்குமார்கள் சொல்ற சௌத்து மரூஃபுன், இந்த குரல் கேட்ட குரலா இருக்கே அப்படிம்பாங்க. பிறகு நீங்க பாத்தீங்களாக்க எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனால் அந்த நினைக்கக்கூடிய இடம் வந்து வேற இடமாக, எப்பொழுது வேற இடத்திலிருந்து இறைவனை நினைப்பார்கள், இப்பொழுது மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப எல்லா காலங்களிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனை நினைத்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த மீன் வயிற்றிலிருந்து கதாலிக்க நஜ்ஜைனாக நாம காப்பாற்றணும். எப்ப காப்பாற்றணும்? அவர் எல்லா நேரத்திலும் இறைவனை வணங்குவது, இறை தொடர்போடு இருந்தார். ஆனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்குன்னு அழைக்கின்ற பொழுது நாம் பதில் கொடுத்தோம். என்ன பதில் கொடுத்தோம்? நஜ்ஜைனாக அவரை காப்பாற்றினோம். இந்த கடல் சம்பந்தமாக இன்னொரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். கடல் சம்பந்தமாக அல்லாஹ் இன்னொரு செய்தியை பதிவு செய்யறான். எப்படின்னு சொன்னா, ஃபிரௌன் என்ன சொன்னா, அனரப்புக்கும் லஅலா, நான் தான் பெரிய கடவுள், உலகத்துல வேற எவனுமே கிடையாது. யாருங்க சொன்னா? ஃபிரௌன் சொன்னா, நான் தான் பெரிய கடவுள், எனக்கு என்ன காட்டில் தாண்டி எவனுமே கிடையாது கடவுள் அப்படின்டா. ஆனா எப்படி என்னென்ன செஞ்சா அப்படி வரலான்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த ஃபிரௌன் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா? என்னாச்சு? நைல் நதியில் மூழ்கிறான். மூழ்கிறப்ப இப்ப மூசாவுடைய கடவுளை நான் ஏற்றுக்கொள்றேன். எல்லா காலங்களிலும் என்ன சொன்னா, நான் தான் ரப்பு, ஆனா ரப்புக்குமுள் ஆளன உயர்ந்தவன், அதாவது நான் தான் கடவுள், கடவுளே உயர்ந்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னவன் நைல் நதியில மூழ்கிறான். மூழ்கிறப்ப அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? மூசாவுடைய ரப்ப நான் ஏற்றுக்கொள்றேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, ஆல் ஆன, இப்ப நீ சொல்றியா, வக்கது அசைத்த கபுலுவ குந்த மினல் முஃப்சிதீன், வக்கது அசைத்த மாறு செஞ்ச, மினல் முஃப்சிதே வரம்பு மீறி நடந்த, இதுக்கு முன்னாடி இந்த நைல் நதியில மூழ்கிறதுக்கு முன்னாடி நீ மாறு செஞ்ச, இறைவனுக்கு மாற்றமாக நடந்த. இப்ப நேரத்துல உயிர் போகுது, தொண்டைக்குள்ள தண்ணி உள்ள போய்கிட்டு இருக்கு, இப்ப நீ வந்து ஈமான் கொள்றீங்கிற, இப்ப மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொள்றீங்கிற. என்ன செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மண்ணை தூக்கி என்ன செஞ்சாங்க? பேச முடியாத அளவுக்கு படைச்சாங்க. ஏன்? எல்லா காலங்களிலும் இறைவனை நினைக்கல. உனக்கு ஆபத்து, கஷ்டம், சிரமங்கிற நேரத்தில் நீ நினைக்கிற, இது நமக்கு செல்லுபடி ஆகாது, இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்,
அப்படின்னு என்ன செஞ்ச அல்லாஹ் களிமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை தூக்கி இருந்தாங்க. அதே நேரத்தில் கடல்ல இருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அல்லாஹ் காப்பாத்தினா. ஃபிரௌன் நைல் நதியில இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனை மூழ்கடிச்சா வகரக்கன ஆள ஃபிரௌனை வான்கும் சொல்லுங்க. என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் பாகுபாடு செய்யற? ஒரு ஆளை கடல்ல இருந்து காப்பாத்தினா, ஒரு ஆளை கடல்ல இருந்தவங்களை மூழ்கடிச்சா ஏன்? என்ன காரணம்? இதுதான் காரணம். எல்லா காலங்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனை நினைத்தார்கள், இறை தொடர்போடு இருந்தார்கள். ஆகையினால் அவர்களுடைய குரலுக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்து காப்பாற்றினான். எல்லா நேரங்களிலும் நான் தான் கடவுள் என்று சொல்லி இறைவனுக்கு மாற்றம் செய்தான். ஆகையினால் அல்லாஹ் உனக்கு தண்டனை என்ன? உனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாடம் என்று சொல்லி நதியில மூழ்கடிச்சான். அப்ப என்ன தெரிகிறது? எதுக்காக சொல்ல வருகிறேன்னு சொன்னா, ரமலானுடைய மாதத்துல மட்டும் இரவு பகல் ஒரே ஜகஜோதியா இருந்து, நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் இல்ல. எப்படிங்க? நம்ம ஊர்ல அப்படி இல்லை. அதுக்கு அப்படி நினைச்சுக்க கூடாது. பல ஊர்களை நம்ம செய்தி கேள்விப்படுறோமா இல்லையா? ஒரு ஆள் போடுறாங்க, வயிறுகள் காலியாக இருந்த நேரங்களில் பள்ளிகள் நிரம்பி இருந்தன. நாம பார்க்கிறோம் பேஸ்புக் செய்தியில, வயிறுகள் எல்லாம் காலியாக இருந்த நேரத்தில் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி இருந்தன. ஆனால் வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. இப்படி நாம பார்க்கின்ற பொழுது பல நிலைகள் இமாம் பார்க்கிறாங்க. சில ஊர்களில் போடுறாங்க, இமாம் எதிர்பார்க்கிறாரு யாராவது வருவார்களா, இமாம் ஜமாத் நடத்துவதற்கு யாராவது வருவார்களா எதிர்பார்க்கிற. அதே பள்ளிகளில் போட்டோவை போடுகிறார்கள். அதாவது ரமலானுடைய மாதத்தில் பார்த்தா நிரப்பமாக இருந்தது. அப்ப அன்பிற்கு உரித்தானவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது நிரந்தரமாகத்தான் நாம் அமல் செய்ய வேண்டும். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது நிரந்தரமாக அமல் செய்ய நிறைய செய்திகள் இருக்கிற, நிரந்தரமாக அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இறுதியாக ஒரே ஒரு செய்தி நிர்வாகத்தின் சார்பாக சொல்லுகிற அன்பிற்கு உரித்தானவர்களே, நாமெல்லாம் அறிந்த செய்தி தான். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாம் வாகனங்களை கொடுக்கிறோம். அதன் மூலமாக என்ன விபத்துகள் ஏற்படும்? சில ஊர்களிலே காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். வந்து அதாவது லைசன்ஸ் இல்லாத, லைசன்ஸ் வாங்காத பிள்ளைகளுக்கு அந்த அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள், வாகனத்தை பறிமுதல் செய்கிறார்கள். ஆகையினால் நாம் தாய் தந்தைகள் தான் பெரிய காரணம். அந்த பிள்ளைகளுக்கு வாகனத்தை, அதாவது தாய் பின்னாடி உட்கார்ந்து இருக்கா, அவன் வேகமா போறான், அமற்றுறது கிடையாது. இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கப்ப வேகமா போறானே, நீ இல்லாத நேரத்தில் எவ்வளவு வேகமா போவான். குழந்தையை நாம பெறுவது பெரிதல்ல, அந்த குழந்தையை பாதுகாப்பாக நாம் வைக்கணும். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு எது கொடுத்தா பாதுகாப்பு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி பிரயாணத்துக்கு போகின்ற போது என்ன துவா ஓத சொல்லிருக்கா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த துவாக்களை கற்றுக் கொடுக்கணும். வீட்டை விட்டு போறப்ப என்ன வாகனத்திலிருந்து போற, வெளியில போறப்ப பெரும் நமக்கு எந்த ஆபத்தில் வரும் என்பது நாம தெரியாது, அல்லாஹ் தெரிய வந்தவன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆகையினால் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு நமது ஏரியாவில் பகுதிகளில் எந்த நேரத்தில் காவல்துறைகள் வருவார்கள் என்று தெரியாது. சில ஊர்களில் நமது இருக்கக்கூடிய அக்கம் பக்க இடங்களில் காவல்துறைகள் வந்து பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வாகனம் இல்லாத, லைசன்ஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு, குறிப்பிட்ட 18 வயதை காட்டில் கம்மியான பிள்ளைகளுக்கு வாகனத்தை கொடுக்காதீர்கள். கொடுத்து விட்டு நீங்கள் நினைக்க கூடாது, சிரமப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே, நல் எண்ணத்திலே நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.